ஹாய் வெல்கம் டு இண்டி சோ ஸ்டுடியோ. இன்னைக்கு பேக் டு பேசிக் சீரீஸ்ல ஸ்லீவ் டிராஃப்டிங் தான் பண்ண போறேன். ப்ரீவியஸ் வீடியோல ரெகுலர் குர்தா எப்படி டிராஃப்ட் பண்ணணும்னு காமிச்சிருந்தேன். அது பார்க்கலன்னா போய் பாருங்க. ஸோ அதோட ஸ்லீவ் தான் நான் இன்னைக்கு டிராஃப்ட் பண்ண போறேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. பிளஸ் அதோட பேப்பர் டிராஃப்டிங்ல இருந்து பேக் ஆமோலும் ஃப்ரண்ட் ஆமோலும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். என்னோட டோட்டல் ஸ்லீவ் லென்த் வந்து 16.5, கேப் ஹைட் 4.1, பைசப் லென்த் வந்து 5.5 எடுத்துக்கிறேன். அப்புறம் எல்போ லென்த் 10. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிறேன். சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான், ஏன்னா லைன்ஸ் வரையும் போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பேக் ஆமோலோட மெஷர்மெண்ட்டு வந்து 9.25, ஸோ -1 inches 8.25 நான் எடுத்துக்கிறேன் டயகனலாக, இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி. அண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 inch மேலே மார்க் பண்ணிக்கிறேன். பேஸ் லைனோட ஸ்டார்டிங்கில் 0.75 எடுத்துக்கிறேன், தட் இஸ் 3/4 inches. அண்ட் கீழேயும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். கீழே எடுக்கிறது அந்த டயக்னல் லைன் எண்ட் ஆகுது இல்லையா, அங்கே தான் எடுக்கணும். தட் இஸ் இன்சைட் தட் லைன். இப்போ நான் ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் வச்சு ஆர் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் ஆமோல் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அந்த 3/4 inch பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைட் ஆஃப் த கர்வும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் தப்பாக வச்சுருக்கேன், ஸோ திருப்பிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் கர்வ் வரைகிறேன். அந்த 3/4 மார்க்கிங் இருக்கு இல்லையா, அங்கே டு அந்த 1/2 inch மேலே எடுத்தேன் இல்லையா, அது வரைக்கும் நான் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணோம். ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரெஞ்ச் கர்வ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்ஸுமே ட்ரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ப்ளஸ் அந்த 3/4 நான் எடுத்தேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டும் இந்த லைனும் வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ ஹாரிசான்டல் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைசிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் 14 inches, ஸோ பை 2 வந்து 7 inches நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்போவோட சர்க்கம்ஃபரன்ஸ் 13 inches, தட் இஸ் பை 2 6.5 எடுத்திருக்கேன். 3/4 சர்க்கம்ஃபரன்ஸ் 11 inches, ஸோ பை 2 5.5 inches. இங்கே கர்வ் ஸ்கேல் ஆர் இல்லைனா ஹிப் கர்வ் இல்லை ஆர்ம் கர்வ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதோ நான் அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து எல்போ கீழே கொஞ்சம் ஷேப் வராத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஹிப் கர்வ் வந்து யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ பேட்டர்ன்லேருந்து நான் எடுத்த மெஷர்மெண்ட் பேக்குக்கு 9.25 அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு 9.75. டோட்டல் வந்து எனக்கு 19 inches வந்தது. ஸோ எனக்கு இங்கே வந்து நான் மெஷர் பண்ணும்போது கண்டிப்பாக டோட்டல் 19 வராது, பிகாஸ் நான் 1 inch கம்மியாக எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ கண்டிப்பாக டேலி ஆகாது. ஸோ எனக்கு மெஷர் பண்ணி பார்க்கும்போது டோட்டலி 17.5 inches தான் வந்தது. பட் தட் இஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பேக் மெஷர் பண்ணிக்கிறேன்.
எனக்கு 8.75 வந்தது. ஸோ அந்த 8.75லேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரண்ட் சைடுக்கு. $17.5 வந்திருக்கு. இது நீங்கள் நினைக்கலாம் சுத்தமாக மேட்சே இல்லையே இதுக்கும் அதுக்கும்னு. பட் நான் இன்னொரு மெத்தட் நான் வச்சு க்ராஸ் செக் பண்ணிப்பேன். பேக்கோட பேப்பர் டிராஃப்டிங் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்சஸ் எல்லாம் நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு பார்க்குறேன். சின்ஸ் பேப்பர் ஸ்ட்ரெச் ஆகாது, ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் கரெக்டாக டேலி ஆகிடும் நான் ஸ்டிச் பண்ணும்போது. எனக்கு நியரஸ்ட்டாக மேட்ச் ஆனால் கூட போதும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் வைக்கிறேன். வச்சு மெதுவாக நான் மெஷர் பண்ணிக்கிறேன் அப்படியே. கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோலையும் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் வைக்கிறது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பேப்பர் ஸ்ட்ரெச் ஆகாது, அதுதான் ஒன்று. பட் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் நம்ம பார்த்துக்கலாம் இதில். சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நான் கம்ப்ளீட்லி ஸ்கெட்ச் பெனில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. குர்தாக்கும் நான் இப்படி தான் பண்ணேன். இதுவும் அதே மாதிரி கலர் கோடடாக பண்ணணுன்னு பார்க்குறேன். மோஸ்ட்லி எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரிஜினல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் எதாவது டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நான் எழுதிப்பேன். இதுதான் சொன்னேன். ஹிப் கர்வ் வச்சு நான் டைரெக்டாக வரைஞ்சிட்டேன். எல்போவில் மெஷர் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக தான் வந்தது. ஸோ நான் அப்படியே விட்டுடுவேன். அண்ட் சைடுக்கும் அண்ட் பாட்டம்க்கும் நான் 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். பாட்டமில் ஸ்லைட்டாக ஒரு டீவியேஷன் வரும். அது ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்டில் லாஸ்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதோட சீம் அலவன்ஸ் 1 centimeter or 1/2 inch எடுத்துக்கலாம். பேப்பர் பேட்டர்னில் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மாதிரி தான். அங்கே 1/2 inch எடுத்துருந்தா இங்கேயும் 1/2 inch எடுக்கணும். அண்டு 1 centimeterனா 1 centimeter. அண்ட் ஈவன் த சைட்ஸும் அப்படி தான் பண்ணணும். குர்தா பேப்பர் பேட்டர்னில் 1.5 எடுத்திருந்தா இங்கேயும் 1.5 தான் எடுக்கணும் சைட்ஸில். ஸோ இங்கே நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சீம் அலவன்ஸ்க்கு. அவ்வளோதான், கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கணும். ஸ்லீவ்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேட்சாக பேக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. கண்டிப்பாக ஃபஸ்ட் ட்ரைலேயே கொஞ்சம் கஷ்டம்தான். நானே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய நான் பேக் டு பேசிக் சீரீஸில் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.